ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வேலண்டைன்ஸ் டேயை முன்னிட்டு நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஓவர் த டாப்பாக இல்லாத மாதிரியான மை செல்ஃப் பட் பெட்டர் அந்த மாதிரியான ஒரு வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் நோ மேக்கப் லுக். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கும் பிடிக்கும், உங்களையும் கான்ஃபிடென்ட் ஆக்கும், உங்களுடைய வேலண்டைனுக்கும் பிடிக்கும். ஏன்னா லைட்டாக நீங்கள் வந்துட்டு அழகாக ரெடி ஆகியிருக்கீங்க. அது ரொம்ப ஜாஸ்தியாகவும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக மை செல்ஃப் பட் பெட்டர் மாதிரியான ஒரு வெரி வெரி சிம்பிள் மேக்கப், அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சிம்பிளாக வெர்ஷன் மேக்கப் டியூட்டோரியலாக இது உங்களுக்கு இருக்க போது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ஃபுல் ஆன் கிளாம் மாதிரியான ஒரு லுக்கும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன் அண்ட் ஆல்சோ ஒரு போனஸாக இந்த பன் இதையும் நான் வந்துட்டு எப்படி பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ணேன், எப்படி பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஸ்கின் கேர்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் டெஃபினட்டாக டீஹைட்ரேட்டடாக இருக்கேன். நான் காலையிலேருந்து தண்ணி குடிக்கல, ஒரு ஹாஃப் பாட்டில் தான் குடிச்சு வச்சுருக்கேனே. இப்போ தான் நான் எடுத்துகிட்டு வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி வேறு இறக்கிட்டேன். ஸோ அதுவுமே வந்து டீஹைட்ரேஷனுக்கு வந்துட்டு ரொம்பவே வழி வகுக்கிற ஒரு விஷயம். ஸோ நான் வந்துட்டு இன்டர்னலாகவும் என்னை ஃப்ளரிஷ் பண்ணிக்கிறதுக்கு, நரிஷ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்ருக்கேன். அதை டீஹைட்ரேஷனை சரி பண்ணி ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்டர்னலாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா அப்படியே ட்ரையாக அப்படியே தோல் என்ன சொல்கிறது, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெரியும். இப்படி நீங்கள் கிள்ளிட்டு விடுறீங்க அப்படின்னா ஸ்கின் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி உங்கள் ஸ்கின் வந்து செம்ம டீஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்றது. ஸோ அதை டார்கெட் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய ரூட்டீனில் இன்கார்பரேட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் வந்துட்டு ஒரு பீட்ரூட் ரேஞ்ச் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் மாமார்த்லேருந்து. இன்ஸ்டண்ட்டாக இது வந்துட்டு என்னுடைய ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி ஒரு பிங்க் க்ளோ கொடுக்கும் அப்படின்றாங்க. ஃபேஸ் வாஷ்க்கு மாமார்த்தோட இந்த பீட்ரூட் ஜென்டில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் பீட்ரூட் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. இதில் சோப் ஃப்ரீ அண்ட் எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுக்கும் இது சூட்டபுளாக இருக்க போது. இது மேட் சேஃப் சர்டிஃபைடும் கூட. இதனால் ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்கள் ஸ்கின்ல செம்ம ஜென்டிலாக இருக்குது, செம்ம சூதிங்காக இருக்குது. எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து ரிமூவ் பண்ணுது. உங்கள் ஸ்கின்னை ஸ்ட்ரிப் டவுன் பண்ணாமல் ட்ரை பண்ணாமல் இருக்குது. அண்ட் பீட்ரூட் இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு நல்லா பளிச்சென்ற பிங்கான சருமம் வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. அது ரொம்ப ஆப்வியஸாக பிங்காக தெரிய போகிறது கிடையாது. பட் யூனோ அது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா யூ கேன் see that. ஒரு டிப் தரேன், உங்களுடைய முகம் எப்போ நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் டவல் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு க்ளீன் கிச்சன் பேப்பர் டவல் இல்லைனா நார்மல் ஃபேஸ் டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் டிஷ்யூ ஈரம் பண்ணோடனே அப்படியே முகத்திலே டிஷ்யூ ஒட்டிக்கும். அதனால் ஐ ப்ரிஃபர் கிச்சன் பேப்பர் டவல். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டர்ட்டு டவலில் இருக்க எந்த ஒரு அழுக்கும் வந்து உங்கள் முகத்துக்கு போகாமல் இருக்கும். அதுக்காக தான். அடுத்தது நான் வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு மாமார்த்தோட பீட்ரூட் ஹைட்ரா ஃபுல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பீட்ரூட் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்குது, அந்த பியூட்டிஃபுல்லான ஹைட்ரேட்டட் க்ளோ கொடுக்கறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு லைட்டாக ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரியான ஒரு க்ரீம் மாய்ஸ்சரைசர். செம்ம நரிஷிங்காக, செம்ம மாய்ஸ்சரைசிங்காக, செம்ம சூதிங்காக நல்லா இருக்குது. எனக்கு ஒரு சில க்ரீம்ஸ் இப்படி போடும்போதே வந்து அது எனக்கு பிடிக்கும். ஆஹா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப லைட்டாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் டெஃபினட்டாக ஒரு மஸ்ட் ஹேவ் ஃபார் திஸ் டைம் ஆஃப் த இயர். அண்ட் அந்த ஒரு க்ளோ பிங்க் க்ளோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு, நேச்சுரலான அந்த ஃப்ளஷி டோன் இருக்கிறதுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருக்க போது இந்த ஹைட்ரா ஃபுல் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் மாமாஅர்த். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின்ல வந்துட்டு அந்த எலாஸ்டிசிட்டி எப்படி கிள்ளி விட்டோன்னே அப்படியே மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து நீங்களே வீட்டிலே வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகுது அப்படின்னா யூ ஹேவ் டு ஹைட்ரேட் யுவர் ஸ்கின். ஓகே, அது போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி. ஸோ நீங்கள் இவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, முக்கியமாக இந்த வேலண்டைன்ஸ் டே டைமில் அழகாக அந்த பிங்கியான நேச்சுரலான பிங்கான சருமம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. மொத்தமாக இல்லைனாலும் அப்படியே இந்த சீக்ஸ்லாம் மட்டும் அந்த மாதிரி வேணும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது மாமார்த்தோட அஃபிஷியல் வெப்சைட், மாமார்த்தோட ஆப், அமேசான், நைக்கான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ மாமார்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாமார்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்பட போது. இந்த பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 மில்லியன் மரம் நட்டணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்ல இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சார்பாக பண்ணுற ஒரு குட்டி கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு. ஸோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆன்லைன்லாம் வாங்க மாட்டேன், லேட் ஆகும், எனக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்னா இப்போ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும் மாமார்த்தோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. ஸோ இப்போது ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் மை மேக்கப். பட் அதுக்கும் முன்னாடி வெளியில் நம்ம அழகாக ஹைட்ரேட் பண்ணிட்டோம், இன்டர்னலாகவும் பண்ணோம்ல. ஸோ
இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என் கூட சேர்ந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி இஸ் லைஃப், தண்ணி இஸ் நைஸ். டுடே அந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான மேக்கப், நேச்சுரலான ஸ்கின், பட் அதிலே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் வெர்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு வர போகிறோம். கொஞ்சோண்டு ப்ரைமர், ஒரு டியூவி ப்ரைமர். இது ஈவினிங் டைம் அப்படின்றதுனால நான் எஸ்பிஎஃப் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எஸ்பிஎஃப்பையும் போட்டுக்கோங்க. ஸோ இதை என்னுடைய இந்த டீ-ஜோன், சின், இந்த ஏரியாலாம் மட்டும் போடுறேன். சீக்ஸ்லேயும் கொஞ்சமாக. அப்புறம் என்ன மீதி இருக்கோ அது மட்டும் கோஸ் ஆன் மை லிட்ஸ். இங்கே ஒன்று நீங்கள் பார்க்குறீங்கள, இது வந்து நான் என்னுடைய ஹேர் ஸ்ட்ரைட்னரில் சுட்டுக்கிட்டது. ஸோ பி வெரி கேர்ஃபுல். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், வேறு எதுவுமே போடுறதுக்கு முன்னாடி ஒரு டிண்ட். ஓகே, இது வந்து இதுதான் வந்து ஒரு மேஜிக் போர்ஷன் மாதிரி. ஐ டோன்ட் நோ வை, பட் நான் டிண்ட் போட்டால் மட்டும் ஆப்வியஸ்லி வந்து கவனிப்பாங்க, கண்ணு என்ன சிவப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுதான் வந்து அந்த டிண்ட்டோட மேஜிக். ஒரு மாதிரி அந்த ஸ்கின் லைக் க்ளோயி டிண்ட் கொடுக்கறது. ஸோ இது வந்து நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது, அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது, மாமாத்துலேயே இருக்குது, இன்சைட்டில் இருக்குது. நான் எனக்கு யூஸ் பண்ணுறது நார்ஸ்து. ஸோ இதை வந்து எடுத்து என்னுடைய கன்னத்தில் போட்டுக்கிறேன். இன்சாட்டியபிள் அப்படின்ற ஒரு ஷேட். ஸோ அதை போட்டுட்டு நல்லா நான் வந்து கையாலே பிளெண்ட் பண்ணுறேன். யூ கேன் யூஸ் எ ப்ரஷ். ஸோ இதையே என்னுடைய கண்ணு மேலேயும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சின்னில் மீதி என்ன இருக்கும். வாயில் வந்துட்டு ஒரு லிப் கிளாஸ், ஒரு டிண்டட் லிப் கிளாஸ். ஆல்ரெடி லிப் லைனர் போட்டது லைன் ஆகியிருக்கு. லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு அழைச்சிட்டு மறுபடியும் வேறு போடுவோம். ரீசெண்டாக நான் நிறைய மினிமல் மேக்கப் தான் வந்து போட்டுட்ருக்கேன். வேலண்டைன்ஸ் டேக்கே ஒரு நல்ல ஒரு கிளாம் மேக்கப் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து இருக்கேன். ஸோ அது வரும், கூடிய சீக்கிரம் வரும். இது வந்து ஜஸ்ட் என்னுடைய அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை மறைக்கிறதுக்கு. வாயை சுற்றி கம்மியாக, கண்ணு கீழையும் எல்லாத்துலேயும் கம்மியாக தான், பட் ஸ்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டேன். ஓகே, கையில் பிளெண்ட் பண்ணும்போது யூ வில் கெட் தட் நைஸ் டியூவி அண்ட் அந்த ஒரு ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு ஃபினிஷ். அது நீங்கள் டூல்ஸில் பண்ணுறதை விட கையில் பண்ணும்போது யூ வில் கெட் டு see that ரொம்ப ஆப்வியஸாக. ஸோ ட்ரை பிளெண்டிங் யுவர் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வித் யுவர் ஃபிங்கர்ஸ். கண்ட்ரோல் இருக்கும், ரொம்ப நேச்சுரலான ஃபினிஷ் இருக்கும். இப்போ இது வந்துட்டு டெஃபினட்டாக க்ளோயி கிடையாது, ஒரு மாதிரி ஆயிலி லுக்காக இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், அப்புறம் க்ரீம் ப்ராடக்ட்ஸாக ஏற்றி வச்சுருக்கோம். விட் டெஃபினெட்லி நீட் சம் பவுடர் செட்டிங். இல்லைனா ஐ யூஸ் அ நைஸ் காம்பேக்ட், கொஞ்சம் ப்ரைட்டாகவும் இருக்க மாதிரி. ஏன்னா என்னோடய கண்ணு கீழே நான் போட்டிருக்க ப்ராடக்ட்லாம் வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான். ஸோ என்னுடைய அண்டர் ஏரியாவை பிரைட் பண்ணுறதுக்கு ஐ நீட் அ ஷேட் தட் இஸ் அ ஷேட் லைட்டர் தேன் மை ஸ்கின் டோன். ஐம் வெரி சாரி, நான் ஏன் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரில, மன்னித் கோங்கல். ஸோ இதை வந்து என்னுடைய கண்ணு கீழே, நெத்தியில் எங்கெல்லாம் அந்த ஷைன் இருக்கோ அங்கெல்லாம் நான் ஒரு லேயர் மட்டும் லைட்டாக போடுறேன். கண்ணு கீழே மட்டும் நல்லாவே போட்டுக்கிட்டேன். என் ஸ்கின் எப்படியும் ஆயிலி ஸ்கின். ஸோ கொஞ்ச நேரத்தில் லைட்டாக ஆயில் வந்து வெளியில் எட்டி பார்க்கும், நான் நிறைய பவுடர் போடாத இடத்துல. அதனால தான் நான் ப்ளஷ் மேலேயும் கொஞ்சமாக வந்து பவுடர் போட்டிருக்கேன். பிகாஸ் ஆஸ் ஐ செட், ஆப்வியஸ்லி என்னுடைய ஸ்கின் வந்து மெல்ட் பண்ணிடும் இந்த பவுடரை. அந்த ஏரியாவில் மட்டும் ஜாஸ்தி போட்டிருக்கிறதுனால மேட்டாகவே வந்துருக்கும். இங்கே கண்ணில் அந்த ஷைன் இருக்கட்டும். நான் வந்து எதுவுமே போட போகிறது கிடையாது. நேராக நம்ம வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஐப்ரோஸ்லாம் வந்து நான் ரொம்ப மினிமலாக சட்டிலாக வச்சுக்க போகிறேன். ஜஸ்ட்டு நான் யூஸ்வலாக பண்ணுறதை விட ஒரு 10% கம்மியாக தான் பண்ண போகிறேன். பட் என்னை ரெகுலராக பார்க்குறவங்களும் என்னுடைய ஐப்ரோஸ் எப்பயுமே வந்து ஐப்ரோ பண்ண மேனிக்கே தான் பார்த்ததுனால எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது கிடையாது. நான் நிறைய போடுறேன் அப்படின்னாலும் லுக்குக்கும் சரி, இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கும் சரி, நேச்சுரலான லுக் தான் கொடுக்கும். ஸோ உங்கள் ஐப்ரோஸ் நீங்கள் ஃபில் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபில் பண்ணால் நேச்சுரல் லுக் இருக்குமோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப கிட்ட கண்ணாடி வச்சு பார்க்கல, தூரத்தில் மட்டும் வச்சு பார்த்து நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். எங்கே என்னுடைய கண் பார்வைக்கு கொஞ்சம் காலியாக இருக்கோ அந்த இடம்லாம் மட்டும் ஃபில் பண்ணுறது. ரொம்ப அப்படியே டைனி விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்து பண்ணாமல் ஜஸ்ட்டு நார்மலாக ஃபில் பண்ணுறது. என்னுடைய அப்பர் லேஷஸில் மட்டும் மஸ்காரா, வேறு எங்கேயும் கிடையாது. அண்ட் ஆல்சோ காஜல், ஐலைனர் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பேஸை அழகாக ஒர்க் பண்ணிவிட்டு ஐஸ் வந்து ரொம்ப சட்டிலாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு ரொமான்டிக்கான சாஃப்ட், என்ன சொல்கிறது, ரொம்ப சாஃப்டான ஒரு க்யூட்ஸி வைப் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பட் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காஜல் வைக்கலன்னா அப்படியே பாவமாக இருப்பேன். பட் ஸ்டில் இன்றைக்கி வந்துட்டு அதை நம்ம தவிர்க்கிறோம். ஐ நீட் ப்ரான்சர். ப்ரான்சர் இல்லாமல் ஏதோ பெரிய தப்பு பண்ணுற மாதிரி இருக்கும் என் மேக்கப்பில். ஐயோ அப்படின்ற மாதிரி.
ஸோ கொஞ்சமாக ப்ரான்சர் எடுத்து நெத்தி, கண்ணத்தோட சைட்ஸ், கழுத்து இங்கெல்லாம் வந்து போட்டுக்கிறேன். இப்போது நம்ம லிப்ஸ் பண்ணிடலாம். லிப்ஸ் வந்து யூ கேன் கோ போல்ட், யூ கேன் யூஸ் நியூட் கலர்ஸ். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் எது போடுவீங்க, உங்களுடைய பெட்டர் ஹாஃபுக்கு எது போட்டால் பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இன்றைக்கி ஐ ஃபீல் லைக் யூஸிங் அ க்ளாஸி நியூட் லிப் கலர். ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் அப்படின்ற ஒரே ரீசன்னால. ஸோ ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் வச்சு லிப்ஸை லைன் பண்ணிக்கிறேன். சாஃப்டான ப்ரௌன் இது. ஓகே ஓகே அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் பிங்க் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து லிப்ஸில் போட்டு கையால் பிளெண்ட் பண்ணுறேன். இதை அப்படியே விட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ மேட் லிப் கலர். அட் இது பின்னாடியே க்ளாஸ் இருக்குது, அதை எடுத்து நான் கொஞ்சமாக டாப் பண்ண போகிறேன். பிகாஸ் அது வந்து இட் கிவ்ஸ் ரொம்பவே இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு க்யூட்டான ரொமான்டிக்கான வைப். ஒரு க்ளாஸி ஜூஸி லிப்ஸ். ஓகே, என் லிப்ஸ் இட்ஸ் டன். அண்ட் நான் இப்போ ஒரு பன் ஒன்று போட்டிருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ நான் எப்படி இது பண்ணேன் அப்படின்ட்டு. நானே ரீசெண்டாக சில யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு 2-3 பன் இந்த மாதிரி ஸ்லீக் பன், அதுக்கப்புறம் ஹை பன், அந்த மாதிரி ஒரு 2-3 கற்றுக்கிட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். அதில் ஐம் ரியலி லைக்கிங் திஸ். இது வந்து இந்த மாதிரியான கவுன் ட்ரெஸ்லாம் போடுறீங்க, இது இல்லை இது டிஷர்ட், கவுன் ட்ரெஸ் போடுறீங்க, ஈவினிங் பார்ட்டிஸ், அவுட்டிங்ஸ், டேட் நைட்ஸ் இப்படிலாம் போடுறீங்கன்னா இந்த மாதிரியான இந்த லோ ஸ்னீக் ஃப்ரெஞ்ச் ட்விஸ்ட் பன் செம்ம ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் கேட்பீங்க, நான் பர்ஃபெக்டாக பண்ண மாட்டேன், டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்லிக்கிறேன். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷோ யூ. இதே ஃப்ரெஞ்ச் ட்விஸ்ட்டுன்னு நீங்கள் வந்து டுட்டோரியல்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இல்லை நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு எதாவது செட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ காமிக்கிறது எனக்கு செட் ஆனது. ஸோ லெட் மீ ஷோ யூ. ஓகே, ஸோ உங்கள் முடி எல்லாத்தையும் இப்படி அழகாக பின்னாடி தள்ளிப்பீங்களாம். அப்புறம் இப்படி போனி போடுற மாதிரி பிடிக்க போகிறீங்களாம். அதை நீங்கள் சீவிட்டு பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கணும்னு தான் அப்படியே பண்ணுறேன். போனி போடுற மாதிரி பிடிச்சி இப்படி லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அது மேலே முடிய வச்சு ட்விஸ்ட் பண்ணணும். இது நீங்கள் திருப்பி போய் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது. இப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக மட்டும் பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஹேர் பின் குத்துறதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது, ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் ஹேர் பின்னை இன்சர்ட் பண்ணிட்டு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் நீங்கள் தள்ள போகிறீங்க. சில இடத்துல இந்த மாதிரி ஜஸ்ட்டு டவுன்வர்ட் டைரெக்ஷன்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் சைடில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட்டில் விட்டுட்டு டவுன்வேர்டில் தள்ளுறீங்க, அப்புறம் டாப்பில் விட்டுட்டு டவுன்வேர்டில் தள்ளுறீங்க. அண்ட் வெரி சாரி, நான் கொஞ்சம் சச்சக்கா பூச்சக்கா தான் இந்த மாதிரி ஹேர் டுட்டோரியல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல. பட் நான் இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் தனியாக ஒரு ஹேர் டுட்டோரியல் வீடியோ காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பட் இது இங்கே இவ்வளோ தான். ஃப்ரண்ட்டில் இந்த ஃப்ரிஞ்சஸ் இல்லைனா பேங்க்ஸ் ஏதாவது இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் செக்யூர் பண்ணணும்னா ஹேர் பின்ச் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இது கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் வச்சுருக்கேன். சைட்ஸில் மட்டும் ஸ்லீக் ஆகும், அந்த டாப் ஏரியாவில் கொஞ்சம் மெஸ்ஸி ஆகும். நீங்கள் லேயர் கட்லாம் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். பட் ஹேர் பின், யூ பின் அண்ட் ஹேர் ஸ்ப்ரே வில் டூ த ஜாப். எல்லாத்தையும் ஸ்லீக் ஆக்கணும்னா ஃப்ரண்ட்டில் பார்க்காம பண்ணதுனால இது இந்த குசுறு பீசஸ். பட் அதை நம்ம இப்போ கண்டுக்க போகிறதில்ல. ஓகே, பட் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த டாப் இடத்துல கொஞ்சம் அந்த மாதிரி தான் நெஸ்ட் மாதிரி கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். அண்ட் மீதி இடத்துல இட்ஸ் கோயிங் டு பி ஸ்லீக். முக்கியமாக இந்த சைட்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஐ எம் ரியலி லவ்விங் திஸ் பன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றது சொல்லுங்கள். மீடியம் லென்த் ஹேருக்கு இருக்கவங்களுக்கு தான் எனக்கு பண்ண தெரியும். ஃப்ரெஞ்ச் பன் ஆன் லாங் ஹேர் அப்படின்னு போட்டிங்கன்னா லாங் ஹேரில் இருக்கவங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூ கைஸ், இதான் ஃபைனல் லுக். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இஃப் யூ ஹேவ் எனி ஃபேஸ் ஃப்ரேமிங் லேயர்ஸ் அதெல்லாம் எடுத்து யூ கேன் ஸ்டைல் இட். இந்த மாதிரி கொஞ்சம் அங்கே இங்கே பொசராக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு யூ கேன் டேம் இட். ஹேர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க, இல்லை யூ பென் வச்சு சரி பண்ணிக்கோங்க. ஐ எம் டெஃபினெட்லி வேரிங் இந்த மாதிரி ஒரு பன். லைக் எங்கேயாவது வெளில போகும்போது மாதிரி பன் போட்டுட்டு என்ன டேட் நைட்லாம் யாராவது கூப்பிட்டு போவாங்களா, ஐ டோன்ட் நோ. பட் பன்னு போடுறதுக்குலாம் நமக்கு காரணம்லாம் தேவை கிடையாது. எனிவே இந்த மாதிரியான லுக்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து க்ரியேட் பண்ணலாம். இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி நேச்சுரல் லுக்கிங், வெரி என்ன சொல்கிறது, நீங்களாக இருப்பீங்க அந்த மாதிரி. கண்டிப்பாக ஓவர் த டாப்பாக இருக்க போகிறது கிடையாது, அப்படி இருக்க போகிறது கிடையாது, அப்படி இருக்கும். ஐ நோ கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது எனக்கே. பட் ஸ்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் லுக் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.